Hello everyone, welcome to Mass Tutor. Exercise 2.1 fourth sum. When the positive integers a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. So that a plus b plus c is divisible by 13. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்திருக்காங்க a, b and c. இந்த 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸையும் 13ஆல் டிவைட் பண்ணும் பொழுது ஏவை 13ஆல் டிவைட் பண்ணுறோம், பியை 13ஆல் டிவைட் பண்ணுறோம், சியை 13ஆல் டிவைட் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு நம்பரையும் 13ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும் பொழுது ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ், அதாவது ஏவை வந்து 13ஆல் டிவைட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட் 9 கிடைக்குது இல்லையா? ஸோ ஏ 13ஆல் டிவைட் பண்ணும்போது 9ம், பியை 13ஆல் டிவைட் பண்ணால் 7ம், சியை 13ஆல் டிவைட் பண்ணால் 10ம் வந்து என்ன கிடைக்குது? ரிமைண்டராக கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ தட் a plus b plus c is divisible by 13. ஸோ அப்படி கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா abc இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் 13ஆல் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா நமக்கு தெரியும். a is equal to bq plus r, 0 less than or equal to r less than b. ஓகேங்களா? ஓகே, கிவன் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? when a is divided by 13, ரிமைண்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? a வந்து 13ஆல் டிவைட் பண்ணால் 9, b வந்து 13ஆல் டிவைட் பண்ணால் 7, c 13ஆல் டிவைட் பண்ணால் 10. அப்போ ஏவுக்கு 9 வருமா? ஸோ when a is divided by 13, remainder is 9. when b is divided by 13, remainder is 7. அதே மாதிரி when c is divided by 13, the remainder is 10. இது சம்மில் கொடுத்துருக்குறது. ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணுறோம். ஏவுக்கு இங்கே ஏ அதே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது டிவைசர், இங்கே டிவைசரு 13. இப்போ 13 கியூ இருக்கு இல்லையா, அந்த கியூக்கு பதிலாக ஒரு சம் கோஷன்ட் நம்ம Q1 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே 3 நம்பர்ஸ் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் நிறையா வரும். Q1 Q2 Q3 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ Q1 ப்ளஸ் ஆறுங்கிறது ரிமைண்டர் என்ன அந்த சம்மில் 9 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 13 Q1 ப்ளஸ் 9. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து b, அப்போ ஏக்கு பதிலாக b சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ b இஸ் ஈக்குவல் டு அதே 13ஆல் தான் டிவைட் பண்ணுறாங்க. கோஷன்ட் என்ன கிடைக்கலாம்? சம் Q2ன்னு கிடைக்கலாம். இதில் வந்து ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 7. இப்போ 13 Q2 ப்ளஸ் 7 ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சியை வந்து 13ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 10 கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? c இஸ் ஈக்குவல் டு 13 Q3 ப்ளஸ் 10 ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இப்போ ஏபிசி 3 நம்பர்ஸும் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். a இஸ் ஈக்குவல் டு 13 Q1 ப்ளஸ் 9, b அண்ட் c லைக்வைஸ் நம்ம கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ 3 ஏபிசி 3 வேல்யூஸுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். ஆட் ஈக்குவேஷன் நம்பர் 1, 2 அண்ட் 3. ஓகேங்களா? எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது? a, b, c மூணுமே ஆட் பண்ணிக்கிட்டோமா? ஓகே, ஆர்ஹெச்எஸில் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 13 Q1 ப்ளஸ் 9 ஃபஸ்ட்டு a இஸ் ஈக்குவல் டு கிடச்சிலையா, அந்த ஆன்சர் 13 Q1 ப்ளஸ் 9. அடுத்து பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 13 Q2 ப்ளஸ் 7. அதே ஆட் பண்ணிக்கோங்க. 13 Q2 ப்ளஸ் 7. நெக்ஸ்ட்டு சிக்கு என்ன கிடச்சிருக்கு? 13 Q3 ப்ளஸ் 10. 13 Q3 ப்ளஸ் 10. ஓகே, ஸோ 13 Q1, 13 Q2, 13 Q3 இது ஆர்டராக இருக்கு இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. 13 Q1 ப்ளஸ் 13 Q2 ப்ளஸ் 13 Q3. நெக்ஸ்ட் நம்பர்ஸ் பாருங்கள். 9, 7, 10. 9 ப்ளஸ் 7 16, 16 ப்ளஸ் 10 26ன்னு கிடச்சிருக்கா? ஓகே, ப்ளஸ் 26. இப்போது இந்த நம்பர் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 13 வந்து காமனாக இருக்குது இல்லையா? 13, 13, 13. 26ல் எத்தனை 13 இருக்குது? 2 13s இருக்குது. கரெக்டாக? ஸோ இதுலேயும் வந்து என்ன இருக்குன்னா 13 வந்து காமனாக இருக்குது. அப்போ 13 காமனாக இருக்கிறது வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? இதில் Q1 ப்ளஸ் Q2, இதில் 13 எடுத்தாச்சுன்னா Q2 இருக்கும், இதில் 13 எடுத்தாச்சுன்னா Q3 இருக்கும். அடுத்து 26 இருக்குது. 26ல் 13 எடுத்தாச்சுன்னா என்ன இருக்கும்? 2 13s ஆர் 26. 2 13ல் 2 எடுத்தாச்சுன்னா 13 எடுத்தாச்சுன்னா என்ன இருக்கும்? ரிமைனிங் 2 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 13 இன்ட்டு சம் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ட்டு கே அப்படின்னு வச்சுக்கலாமா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? கேன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ்ஸு நம்பர்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? வேர் கே இஸ் ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3. ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு a ப்ளஸ் b ப்ளஸ் சிங்கிறது ஒரு நம்பர் சம். ஓகேங்களா? ஏபிசிங்கிற 3 நம்பரை ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய நம்பர்.
அந்த நம்பர் வந்து எப்படி கிடச்சிருக்கு 13k + 0 கிடச்சிருக்கு. பை கம்பேரிங் a is equal to bq plus r கம்பேர் பண்ணும் பொழுது b வந்து என்னது டிவைசரா, q வந்து கோஷன்ட் k. ஓகேங்களா, ரிமைண்டர் வந்து என்ன கிடச்சிருக்கு 0. ரிமைண்டர் 0னா 13 என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம், டிவிசிபிள் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? By comparing a is equal to bq plus r, we get remainder r is equal to 0. அப்படின்னு என்ன அர்த்தம், 13 டிவைட் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ r is equal to 0, b is equal to 13, that is divisor வந்து 13. ஓகேங்களா, therefore a plus b plus c is divisible by 13. அண்டர்ஸ்டாண்டுங்களா? ஸோ 13 டிவைட் ஆயிருக்கு, ரிமைண்டர் 0 கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ 13 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 13 டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். அதனால தான் a plus b plus c is divisible by 13. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே.